தாய் தமிழ் சொந்தங்களுக்கு காலை வணக்கங்கள். வண்டி ஓட்டிகிட்டே வீடியோ போடாதன்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. நம்மளை கேட்குறவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் வேலை கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு நண்பர் கருத்து பதிவு போட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு, அதோட சாதக பாதகங்கள், அதோட மீடியா ட்ரையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது போக ஆணையம் வேற அமைச்சிட்டாங்க. ஆனால் இதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இப்போ தான் எல்லா கட்சிகளும் இதுக்கு இந்த கரூர் சம்பவத்தில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இது நாம் தமிழர் கட்சி எப்படி பாதிக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு கேட்டிருந்தாரு. தஞ்சாவூர்லேருந்து நம்ம கோவிந்தராஜன் தம்பி தான் கேட்டிருந்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சம்பவத்தோட ஒன்று மக்களுக்கு நான் ஆக்சுவலாக 2 பேர்கிட்ட பேசினேன். 2 பேர்கிட்ட வெவ்வேறு ஆட்கள், ஒரு பெண், ஒரு நடுத்தர வயது பெண்ணும், ஒரு தொடர்ச்சியாக அரசியலை கவனிச்சுட்டு வர அரசியல் அறிவு இருக்கிற ஒரு ஆணுகிட்டையும் பேசினேன். அவர் நீங்கள் முதல்ல அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, செஞ்சிருக்கலாம், திமுக காரன் செஞ்சாலும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு பொதுமக்கள்கிட்ட. அதே மாதிரி ஓரளவு நல்லா நியூஸ்லாம் பார்க்குறவங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, அன்றாடம் அரசியல் பேசுறவங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகங்கிற கட்சி ரொம்ப ஒரு ஷார்ப் எட்ஜ்டு 75 வயது பாரம்பரியம் இருக்கிற ஒரு கட்சி. திமுக கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது எம்ஜிஆரே தண்ணி குடிச்சாரு, கண்ணீர் வடிச்சாரு, அவருக்கு நிறைய பேர் உதவியா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் ஜேபிஆர். அந்த ஜேபிஆரோட மக சத்யபாமா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் கல்பாத்திய சகோரம். அவங்க விஜய்க்கு பின்னாடி ஒரு பேக்கிங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அப்போ விஜய் இந்த சம்பவத்தோட மக்கள்கிட்ட எப்படி அன்ஃபோல்ட் ஆயிருக்காரு, அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட எப்படி அன்ஃபோல்ட் ஆயிருக்காரு, பொதுமக்கள்கிட்ட எப்படி அன்ஃபோல்ட் ஆயிருக்காரு அப்படின்னா, இது ஒரு குரங்கு கூட்டம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன சொல்றாங்க, இது முழுக்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்ரூலி மாபை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நாட்டை கொடுக்க முடியாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. இவனை தலைவனா, அதாவது விஜய தலைவனா யாருமே பார்க்கல, அவரோட ரசிகர்களை தவிர. அதை நீங்க முதல்ல கம்ப்ளீட்டா புரிஞ்சுங்க. பொதுமக்கள் விஜயை ஒரு தலைவரா பார்க்கவே இல்லை. ஆனா என்ன பார்க்கறாங்கன்னா, ஒரு கருவியா பார்க்கறாங்க. என்ன கருவியா பார்க்கறாங்க அப்படின்னா, திமுகன்ற ஒரு தீய சக்தியை இறக்குறதுக்கு உண்டான வலிமை விஜய் கிட்ட இருக்கிறதா, அதாவது விஜய் வேற யாரையாவது பிரச்சாரம் பண்ண கூட்டத்தை கூட்டி இவன் தப்பு, இவன் மோசம், திமுக மோசம், ஸ்டாலின் மோசங்கிற சொல்ற ஒரு கெப்பாசிட்டி விஜய்கிட்ட இருக்குன்றத பாக்குறாங்க. அவங்க இன்னுமே அதை நினைக்கிறாங்க. அவங்க எதை தப்பா பாக்குறாங்கன்னா, நீ இவ்வளவு நேரம் காக்க வச்சு வந்திருக்கேன், அதை கேட்கறாங்க. அது பொதுமக்கள் எல்லாருமே கேட்கறாங்க. நீ இவ்வளவு பேரை காக்க வச்சு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திமுக. அதுக்கு விஜய வழிவகுத்தாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதை எதிர்பார்த்தாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறின 10 பேர் போய் சேர்ந்திருக்க வேண்டியது, அன்னைக்கு போயிருந்தேன்னா பெரிய அது அப்படியே ஒரு தீபாவளி மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரியா இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லயே. இதுவும் உலகம் ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. இந்த சம்பவம், கரூர் சம்பவம் உலகம் ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு. சீன பத்திரிகையில எல்லாம் செய்தியா இருக்கு. இது பெரிய ரீச் ஆயிருக்கு. ஆனா இனிமே விஜய் ஒரு தலைவனா பார்க்க மாட்டாங்க. இனிமே ஒரு பொலிட்டிக்கல், அதான் அந்த வீடியோலயே. இப்ப எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, சீமான் அவர்கள் காமராஜர் அவர்கள்ட்ட போய் மாலை போட்டுட்டு இந்த பேட்டியை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அந்த மனநிலை, அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒருத்தனுக்கு என்ன மனநிலை ஏற்படுமோ அதே மனநிலை சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்பதான் பார்த்தேன் அவரோட உள்ள கணக்கு புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணியும் அவரோட மனசில் என்ன கருத்து இருக்குலாம் தெரியல. நான் விஜய் வீடியோ போட்டு 5 நிமிஷத்தில் அதை பார்த்துட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இதுக்கு முன்னே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், ஒரு மக்கள் மீது உள்ள ஒரு அக்கறை இருக்கிற தலைவனா உங்கள் பேச்சு இல்லை, இது முழுக்க ஏதோ ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குன்றவனையும். அவர் ஏற்கனவே நம்ம சீமான் அவர்கள் ஒரு இயக்குனர், அதனால அவருக்கு நிச்சயமாக தெரியும் இது எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, பார்த்தாலே எப்படி இருக்குன்றதை அவரோட ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நடிப்பு மக்கள் மீது துளியும் அக்கறை கிடையாது. இனிமேல் அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை இவர் இனிமேல் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, எல்லாரும் சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்களா? ஆனால் சீமான் அவர்கள் தெளிவாக ஒரு முடிவு, காமராஜர் அவர்கள் இல்லத்துக்கு போயிட்டு தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாரு. விஜய் பண்ணாது தப்புன்னு விஜயோட லீடர்ஷிப் அடிக்கிறார். விஜய்க்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. முழுக்க ஒரு பச்சோந்தித்தனமான அரசியல், ஒரு போலி அரசியல். அவர் லீடர்ஷிப் கிடையாது, லீடர்ஷிப்பை அடிச்சு நொறுக்கிட்டார். உனக்கு மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லை, அது ரொம்ப சினிமாத்தனமா இருக்க, உனக்கு அரசியலுக்கு லாயக்கு இல்லாத தலைவன் அப்படிங்கிற மாதிரி லீடர்ஷிப்பை அடிச்சு தள்ளுறாரு. இன்னொரு பக்கத்துல அரசாங்கம் இந்த மாதிரி அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறத அரசாங்கத்தின் மீதே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த மாதிரி நீங்க கொடுக்க கூடாது. இதுல ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் பொதுமக்கள் கருத்தும் இதுதான். இது நீங்க விஜய் வந்தா மட்டும் இல்ல, கனிமொழி, தலவாய் சுந்தரம், இப்ப எல்லாருமே ஒரு மன்னர் பரம்பரையா நினைச்சுக்கிறாங்க. ஏதோ பெரிய பண்ணையா கட்சி மாதிரி மாறிடுச்சு. எல்லாரும் சும்மா இந்த
நேற்று முளைச்ச காளான்லாம் ஒரு ஆள் அரசியல் பண்ணுறீங்கன்னா மக்களுக்காக தான் அரசியல் பண்ணுறீங்க. எதுக்கு நீங்கள் ஒருத்தர் சொல்கிறது தளவாய் சுந்தரம்லாம் ஒரு ஆள்னு நீ அவருக்கு ஒரு பேக்கிங்லாம் இருக்குது. ஆனால் அவருக்காக நீ மக்கள் போகிற பாதையை பிளாக் பண்ணி கோட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற இடத்துல தடுத்து வைக்கிற. ட்ரெயின் மிஸ் ஆகுது நிறைய பேருக்கு. அதே மாதிரி கனிமொழி நார்கோயிலுக்கு வரும்போது இதே கதை தான். அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ரோட்டில் இருந்து அழுகிறா, எனக்கு ட்ரெயினை மிஸ் ஆயிடுச்சு, சென்னை போகிற ட்ரெயின். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அடுத்த நாள் சென்னையில் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேலை இருக்கும், குடும்பத்தை பார்க்கணும், ஏகப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்படி ஒரு நாள் எடப்பாடி வர்றாரு, ஒரு நாள் விஜய் வர்றாரு, ஒரு நாள் ஸ்டாலின் வர்றாரு. நீங்கள் நாம் தமிழர் கட்சி பாருங்கள், ஒரு ஓரமாக பொதுக்கூட்டம் போடுவாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சில் சத்து இருந்தால் அப்படியே அந்த கூட்டம் வந்து கேட்கும். இங்கே என்னன்னா நீ அப்படியே இவன் பேசுறதுக்கு சரக்கு இருந்தால் தானே கூட்டத்தை பேசிட்டு கூட்டம் அந்த பேச்சை கேட்க கூட்டம் வரும். இவங்கள்ட்ட பேசுறதுக்கு சரக்கு இல்லையா? அந்த டோப்பை அந்த விக்க கழட்டினாலே பார்க்கவே ஆள் வராது. அதனால தான் அதையும் வச்சுக்கிட்டு இந்த கவர்ச்சி கண்ணி மாதிரி ஒரு வந்து காமிச்சிட்டு கூட்டத்தை. ஆனால் கூட்டம் சேருது இல்லை, அந்த கூட்டம் சேரும்போது அவர் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த திமுகவை பற்றி எதிராக பேசலாம். அதை மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, அக்னாலேஜ் பண்ணுறாங்க. திமுகவை கவுக்கிறதுக்கு வந்திருக்காங்கிறது புரியுது, தனியாக இருந்து கவுக்க முடியாதுங்கிறது தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்குது, விஜயோட அரசியல் வந்து மொத்தமாக அந்த மாற்று சக்திங்கிற ஸ்பேஸ்லேருந்து எலிமினேட் ஆகிடுது. இந்த மாற்று சக்தி இந்த திமுக அதிமுக ஒழிச்சு கட்டணும். காமராஜ் அவர்கள் பாதையில் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைன்று நிற்கிறது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் நிற்கிறாரு. இந்த ஸ்பேஸை வந்து சீமான் அவர்கள் முழுக்க ஆக்கிரமிச்சு நிற்கிறாரு. இந்த இடத்துல இனிமேல் விஜய் இருக்க மாட்டார். அதனால இந்த பெரிய ஸ்பேஸ் ஒன்று நாம் தமிழர் கட்சி ஓப்பன் ஆகிருக்கு. இது முதல் சாதகம். ரெண்டாவது, இந்த நீங்கள் நம்மலாம் இப்போ பொலிட்டிக்கலாக விஜய்க்கு ஒரு ஆதரவு தேவை, இல்லைன்னா திமுக முடிச்சு கட்டிடுவாங்க. அந்த ஒரு ஆணையத்தை கையில் வச்சுருக்காங்க. அந்த ஆணையத்தையும் கிடப்பில் போடணும்னா ஒரு பொலிட்டிக்கல் சைடு அவர் எடுத்தாகணும். அதுக்கு வந்து பாஜக சைடு எடுக்கிறாருனாலே அவரோட அரசியல் அடிபட்டுரும். இனிமேல் வந்து ஒரு தலைவன் இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இப்போவுமே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ரசிகர் கூட்டம் ஒன்று வரும், ஆனால் வந்து பிரச்சார வலிமை ஒன்று இருக்குங்கிறதுக்காக எடப்பாடி அவர்களுக்கு இப்போ ஒரு பிடிப்பு கிடச்சிருக்கு. பாஜக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டணியெல்லாம் எப்படி மெட்டீரியல்ஸ் ஆகுதுன்னு போக பார்ப்போம். ஆனால் ஒருவேளை விஜய் இந்த முடிவு எடுக்கிறாரு, இந்த பக்கம் சாயலாம், ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் சீட்டு வாங்கியோ இல்லை பிரச்சாரம் பண்ணியோ இது முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் இனிமேல் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இப்போ அவர் இன்னுமே திமுகவை தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகமாகிட்டதுனால அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு இது வரைக்கும் ஒரு அரசியல் மட்டியாக தான் நான் வந்து விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரா, இல்லை என்ன வியூகங்கள் எடுக்கிறாரு, இன்னும் இல்லை இந்த சுற்றி இருக்கிற சோப்பலாங்கிகள் பேச்சை தான் கேட்குறாராங்கிறது போக பார்ப்போம். இதில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளாக நான் யாரை கருதுறேன் அப்படின்னா அண்ணாமலை. முதல்ல இன்னும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை இன்னும் ஏற்றுக்கல, டிடிவி அவர்கள் எடப்பாடி இன்னும் ஏற்றுக்கல. அப்போ டிடிவி அண்ணாமலைலாம் எடப்பாடி இன்னும் ஏற்றுக்கல, விஜய் எடப்பாடியை ஏற்றுக்க போகிறாரு அப்படின்னா அதை வச்சு நீங்க எடப்பாடி என்ன பண்ணுவார், விஜயை பயன்படுத்தி பாஜகவை கர்வ் பண்ண பார்ப்பார். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாஜக கொடுக்கறது கர்வ் பண்ண பார்ப்பார். இதை பாஜக விரும்பாது. இந்த இடத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது. அண்ணாமலை இதில் வந்து நிறையா கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை வந்து என்ன மாதிரி நெருக்கடி எடப்பாடி கொடுக்க போகிறாங்க, பிஜேபி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்க, இதில் அண்ணாமலையோட முடிவு ரொம்ப முக்கியம். அண்ணாமலை வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வந்து அண்ணாமலையை பார்த்தாங்கன்றது உண்மை. அதனால தான் பாஜகவுக்கு அந்த அளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் 18 விழுக்காடு வாக்கு வந்தது. நீங்கள் அண்ணாமலை மட்டும் இங்கே பாஜகலேருந்து வெளியே வந்து தனியாக நின்னாருன்னா ஒரு கேப்பபிள் யங்ஸ்டர், இவனுங்களை மாதிரி கிடையாது. இந்த மாதிரி சொத்தான ஆட்களை வந்து திராவிட இயக்கங்களில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் சமூக நீதி புரட்சி பண்ணிச்சு. ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே இல்லாத ஆட்கள்லாம் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த சமூக நீதிங்கிற பேரில் மக்களை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எல்லாருக்கும் இதை கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு எம்பியோ இல்லை ஒரு எம்எல்ஏயோ ஓரளவு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிற முதல்ல அவனை படிக்க வை, அதுக்கப்புறம் அதிகாரத்தை கொடுக்குது. சும்மா நீங்கள் இப்போ படிக்காதவன் நம்ம குறைச்சி இட போடலை. அந்த தகுதியை வளர்த்ததுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை கொடு. சும்மா நீங்கள் அதை சமூக நீதின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து பொதுமக்களுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், மாசுலாம் இருக்கிறது ஒஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு இதில் நம்ம சுகாதாரத்துறையில். இவரை மாதிரி ஒருத்தரை பார்த்து இதில் முழுக்க விளம்பர அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அங்கேயும் எல்லாத்தையும் ஆரம்பித்து ஆளை சேர்த்து இங்கேருந்து தூக்கி ஆளை அங்கே போடுங்க, ஆளை தூக்கி இங்கே போட்டு ஒரு விளம்பர அரசியல் தான் பண்ணிக்காங்க. ப்ரொடக்டிவாக ஒன்றுமே நடக்கலை. விஜயபாஸ்கர் ஒரு டாக்டருங்கிறதால அங்கேயே ஒழுங்காக நடந்துங்கிற ஒரு கருத்து இப்போ வந்து அரசு மருத்துவத்தில் இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி பிசாசு இல்லைன்னா சனியை, இந்த ரெண்டில் எதை செலக்ட் பண்ணாங்கிற இடத்துல தான் மக்கள் இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் மூணாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிக் ஃபோர்ஸாக சீமான் அவர்கள் தான், நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இருக்குது.
நீங்க இது இது இந்த இந்த அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போறாரு, விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, எடப்பாடி அவர்கள் பாஜகவை எப்படி ட்ரீட் பண்றாருங்கிறத பார்த்து தான் நம்ம இதை வந்து இப்போ அரசியல் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாற்று சக்திங்கிற ஓப்பன் ஸ்பேஸ் விஜய் மேல இப்போ வந்து பாஜக சாயம் விழுந்துருச்சு. அதனால அது அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தமிழ்நாட்டில். அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட்டை மறந்துட வேண்டியதான். விஜய் ஒரு தலைவன் அல்ல 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 ஒரு ஒரு குரங்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஒரு தாய் குரங்கு, ஒரு பெரிய குரங்கு, அவ்வளோதான். வேற ஒரு சம்பவம், இந்த கரூர் சம்பவம் அதான் வெளிச்சம் போட்டு மக்களை காமிச்சிருக்கு. இந்த மாற்று சக்திங்கிற பெரிய ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா கட்சிகளையும் அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும், விஜயை வந்து எகிரி அடிக்கிறதுக்கும், சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த முழு ஸ்பேஸ், அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிற ஸ்பேஸ் நிச்சயமா அந்த 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 கருத்து கணிப்பில் வைக்கும்போது, இது வரைக்கும் கருத்து கணிப்பிலலாம் வச்சு 20-25 போட்டானுங்களா, அவனுக்கு மூஞ்செல்லாம் பெரிய கரியா பூசுற மாதிரி. அவங்களுக்கு என்ன விஜயை ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து விஜய் ஒரு தலைவன் இல்லை, அவன் தனியாலாம் 25 வாக்கெல்லாம் இனிமேல் இனிமேல் சர்வே என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த சர்வே கோஷ்டியெல்லாம் இனிமேல் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். யார் கூட சேர்த்து வச்சு விஜயை பேசுகிறாங்க, இல்லை இனிமேல் தனியாக விஜயை போட்டு அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் போடுறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.